பிரைஸ் தி லார்ட். அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அன்பான சகோதரர்களே, சகோதரியர்களே, உலகத்தில் எழும்ப போகிற, உலகத்தின் முடிவின் அடையாளமாய் எழும்ப போகிற மூன்றாம் தெய்வாலயத்தை குறித்து, த டூம் ஆஃப் த ராக் அப்படிங்கிற அந்த ஆலயத்தை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக எனக்கு அன்பான சகோதரர்களே, சகோதரியர்களே, இந்த ஆமென் டிவி யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த நிகழ்ச்சியை, இந்த காணொளியை காண்கிற ஒவ்வொருவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் நான் உளமாற நன்றி செலுத்துகிறேன். அது மட்டுமல்ல, இந்த காணொளியை நீங்கள் மற்றவருக்கும் பகிர வேண்டும். உங்களுடைய குடும்பத்தார், நண்பர்கள், உறவினர்கள், உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பு, ஃபேஸ்புக், இப்படி சமூக வலைத்தளங்கள் எல்லாவற்றிலும் நீங்கள் பகிர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்படி நீங்கள் பகிரும் பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய அரசாட்சியை குறித்து நீங்கள் சாட்சியாக இருக்கிறீர்கள். சுவிசேஷத்தை எங்கும் பரப்புகிறீர்கள். ஹல்லேலூயா. ஆகவே நான் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் நன்றி சொல்கிறேன், ஷேர் பண்ணவங்களுக்காக நன்றி சொல்கிறேன். அது மட்டுமல்ல, உங்களுக்காக என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்தில் நான் ஜெபிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்கள பார்த்து நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அடுத்தடுத்து காணொளிகளை வெளியிடுவதற்கு எனக்கு அது உற்சாகத்தை கொடுக்கிறது. ஆகவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க இப்பொழுது நாம் செய்திக்குள்ளே போவோம். அன்புக்குரிய சகோதரர்களே, மத்தேயுவின் சுவிசேஷத்திலே 24வது அதிகாரத்தில் 15வது வசனத்தில் ஆண்டவர் இவ்விதமாய் சொல்லுகிறதை நாம் கவனிக்க முடியும். மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது என்று ஆண்டவர் இங்கே இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறார். கவனித்து பாருங்க. பாழாக்கிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நம்ம வேத வசனத்தை ஒரு பாட புத்தகத்தை போல, ஒரு கதை புத்தகத்தை போல வாசிக்க முடியாது, வாசிக்கவும் கூடாது. ஒவ்வொரு வசனங்களையும், அதிலும் தீர்க்க தரிசனங்கள், அந்த வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அந்த ஒவ்வொரு வசனத்தையும் நாம் சிந்திக்க வேண்டும், நாம் யோசிக்க வேண்டும். சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் சரி, வாக்குத்தத்தங்கள் ஆனாலும் சரி, அவைகளை குறித்து நாம் சிந்திக்க வேண்டியது நமக்கு நல்லது. எனக்கு அன்பான சகோதரர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே குறிப்பிடுகிற சில வார்த்தைகளை நாம் கவனிப்பது நமக்கு இப்பொழுது நல்லது. அவர் குறிப்பிடுகிற வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். பரிசுத்த ஸ்தலம் என்று குறிப்பிடுகிறார், பாழாக்கும் அருவருப்பு என்றும் குறிப்பிடுகிறார். பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம் என்றால் என்ன? பரிசுத்த வேதாகமத்தில் மோசேவின் காலத்தில் நியாயப்பிரமாணத்தின் சட்டத்தின்படியான அந்த நாட்களில் எழுப்பப்பட்ட ஆலயங்கள் பரிசுத்த ஸ்தலமாக இருக்கிறது. அதாவது உடன்படிக்கை பேழை வைக்கப்பட்ட இடம் மகா பரிசுத்த ஸ்தலம் என்றும், பலி செலுத்தக்கூடிய இடம் பரிசுத்த ஸ்தலம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக பரிசுத்த ஸ்தலம் என்பது ஒரு புனிதமான ஒரு இடம், தேவன் உலாவுகிற அல்லது தேவ பிரசன்னம் விளங்கக்கூடிய, பலி செலுத்தக்கூடிய ஒரு இடமாக அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து பாழாக்கும் அருவருப்பு. இந்த பாழாக்குதல் என்றால் என்ன? பாழாக்குதல் என்பது ஏற்கனவே நேர்த்தியாய் செய்யப்பட்ட ஒரு காரியத்தை, நேர்த்தியாய் வகுக்கப்பட்ட ஒரு திட்டத்தை கெடுப்பது தான் பாழாக்குவது. அல்லேலூயா. பாழாக்குவது என்பது கெடுப்பது அல்லது அழிப்பது. எந்த நோக்கத்திற்காக செய்யப்பட்டதோ அந்த நோக்கத்திற்கு எதிராக செயல்படுவது கூட பாழாக்குவது தான். கவனித்து பாருங்க. அருவருப்பு என்று சொல்லப்படுகிறது. அருவருப்பு என்பது
தேவ கட்டளைகளுக்கு எதிரான எந்த ஒரு காரியமும் அருவருப்பு தான். பிரைஸ் தி லார்ட். பரிசுத்தத்துக்கு எதிரான எது ஒன்றும் அருவருப்பு தான். எனக்கு அன்பான சகோதரர்களே, சகோதரியர்களே, தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது என்று ஆண்டவர் இங்கே குறிப்பிடுகிற ஒரு காரியம். அதை நிற்க காணும்போது ஒரு விஷயத்தை அங்கு ஆண்டவர் சொல்லுகிறாங்க, நிற்க காணும் பொழுது. சமீபத்தில் சில வருஷங்களுக்கு முன்னதாக பிளஸ் யூ 2 என்கிற ஒரு ரோபோ ஜெர்மன் தேசத்தில் தேவாலயத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் ஒரு குருவானவருக்கு பதிலாக ஆசீர்வதிக்கிற வேலையை, பலி செலுத்துகிற வேலையை, ஆசி மொழி கூறுகிற வேலையை செய்யும்படிக்கு ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. அந்த ரோபோக்கு பேர் பிளஸ் யூ 2. எனக்கு பிரியமான சகோதரர்களே, ஒரு குருத்துவ பணியை செய்யணும் அப்படின்னா, ஆசாரிய பணியை செய்யணும் அப்படின்னா அதுக்கு சில வழிமுறைகள் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இருந்தது. புதிய ஏற்பாட்டின் காலத்தில் அர்ப்பணிப்பு என்பதும் தேர்ந்தெடுக்கப்படுவது என்பதும் மிக அவசியமான ஒன்றாக இருந்தது. இந்த அர்ப்பணிப்பு மிகுந்த பணியை செய்வதற்கு ஒரு ரோபோ இப்பொழுது தயாரிக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. இது தேவனுடைய சித்தத்துக்கு எதிரான ஒரு காரியம். இது பரிசுத்தத்துக்கு எதிரான ஒரு காரியம். இது ஒரு விக்கிரகம். ஆகவே இந்த பிளஸ் யூ 2 என்கிற இந்த ரோபோ தேவாலயத்தில் குருவை போல அல்லது குருவானவருக்கு பதிலாக அது நிறுத்தப்பட்டு இருக்கிறது. யார் யார் எந்தெந்த மொழியில் அதனிடத்தில் செல்கிறார்களோ ஆசீர்வாதம் பெற, அவர்களுக்கு அந்தந்த மொழிகளில் அவர்களின் மொழிகளில் அது அவர்களுக்கு ஆசீர்வாதங்களை வழங்குகிறதா. அல்லேலூயா. எல்லா மக்களும், பல மக்கள் அந்த ரோபோனிடத்தில் சென்று தங்கள் மொழிகளிலே ஆசீர்வாதமான வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு திருப்தி அடைகிறார்களாம். எனக்கு பிரியமான சகோதரர்களே, சகோதரியர்களே, இது ஒரு சிலை வழிபாடு தானே, இது ஒரு விக்கிரகம் தானே, விக்கிரக வழிபாடு தானே. ஆண்டவர் இங்கே தான் சொல்கிறாரு, அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது என்று சொல்கிறார். நீங்கள் மலைகளுக்கு அடியில் ஓடி ஒளிந்து கொள்ளுங்க என்று சொல்லுகிறார். நிற்க காணும் பொழுது. அப்போது இன்றைக்கி கவனித்து பாருங்கள், இந்த காரியம் இப்பொழுது சம்பவிக்க தொடங்கிவிட்டது. அல்லேலூயா. இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற துவங்கியாகி விட்டது. எனக்கு அன்பான சகோதரர்களே, நாம் எந்த காலத்தில் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் இப்பொழுது இருக்கிறோம் என்பதை நீங்கள் இப்பொழுது சிந்திக்க வேண்டும். ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். எனக்கு பிரியமான சகோதரர்களே, சகோதரியர்களே, அந்தி கிறிஸ்துவை குறித்து தான் அதை என்று அவர் குறிப்பிடுகிறது. அந்தி கிறிஸ்துவும் அந்தி கிறிஸ்துவுக்கு முன்னதாக அதனுடைய ஆட்களாக செயல்படக்கூடிய, அதனுடைய கருவியிலாக செயல்படக்கூடியவர்களை பற்றியும் தான் இயேசு கிறிஸ்து இங்கு அதை என்று குறிப்பிடுகிறார். அதை நிற்க பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் பொழுது என்று சொல்கிறார். பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்பதை இப்பொழுது நாம் காண்கிறோம். ஆமென். இந்த உலகம், இந்த சந்ததி இந்த நாட்களில் இப்பொழுது கண்டு அதை பார்த்து கொண்டு இருக்கிறது. பரிசுத்த ஸ்தலத்தில் தேவனுடைய மனிதர்கள், தெய்வ பிரசன்னம் உலாவக்கூடிய இடத்துல தேவனுடைய தாசர்கள் நிற்க வேண்டிய, அந்த பரிசுத்தமான ஆசாரியன் நிற்க வேண்டிய அந்த இடத்துல, வணக்கத்துக்குரிய ஒரு இடத்துல இப்பொழுது சத்ரு அந்தி கிறிஸ்து வந்து நிற்க ஆரம்பிப்பதற்கான காரியங்கள் எல்லாம் நிகழத் தொடங்கிவிட்டன. எனக்கு அன்பான சகோதரர்களே, அந்தி கிறிஸ்து வெளிப்படுவதற்கு வேண்டிய எல்லா காரியங்களும் இப்பொழுது, அதனுடைய அடையாளங்கள் எல்லாம் இப்பொழுது நடைபெற ஆரம்பித்து விட்டது என்பது இப்பொழுது நிதர்சனமான ஒரு உண்மை. அல்லேலூயா. ஒன்று மட்டும்தான் பாக்கி இருக்கிறது. தேவனுடைய அந்த தேவாலயம், டோம் ஆஃப் ராக் என்ற அந்த தேவாலயம் கட்டப்படுவது மட்டும்தான் பாக்கி. மீதி எல்லா காரியங்களும் நிறைவேற ஆரம்பித்து விட்டன. அல்லேலூயா.
நான் உங்களுக்கு வரிசையாக சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். நிறைய காரியங்கள் இருக்கிறது. சிலதை மட்டும், முக்கியமானதை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு ஆலயம் அப்படின்னா அங்கே அவசியமான தேவை என்னவாக இருக்கும்? ஆசாரிப்பு முறைகள், ஆசாரியர்கள் தேவையாக இருக்கும். இப்போ ஆசாரியர்களுக்கு மோசே நியாயப்பிரமாணத்தில் கூறப்பட்டுள்ளது போல பலி செலுத்துவதற்கு, அந்த முறைமைகளை அவர்கள் கற்றுக்கொள்வதற்கு, ஆசாரிய முறைகளை கற்றுக்கொள்வதற்கு கல்லூரி ஒன்று துவங்கப்பட்டு இருக்கிறது. அவர்கள் ஆரோன் வழி வந்தவர்கள் என்பதை அவர்கள் நிரூபிக்க வேணும். அப்படி நிரூபிக்கப்பட்டவங்களுக்கு அவர்கள் அந்த ஆசாரிய, அந்த குருத்துவ பணியை அந்த கல்லூரியில் சேர்ந்து அவங்க கற்றுக்கொண்டு அவங்க பணியை செய்யலாம். இப்படி ஒரு வழிமுறை வந்திருக்கிறது இப்போது. அது மட்டும் இல்லை, ஒரு ஆலயத்தை கட்டணும் அப்படின்னா அதுக்கு நிறைய பணங்கள் தேவை இருக்கும் இல்லையா? 1948 துவங்கி இந்த நாள் வரையில் இஸ்ரவேல் தேசத்தில் தேவாலயம் கட்டுவதற்கென்றே, 3ஆம் தேவாலயம் கட்டுவதற்கென்றே பணங்கள் சேமிக்கப்பட்டும் சேகரிக்கப்பட்டும் வந்து கொண்டே இருக்கிறது. அந்த இதுவரையில் சேமிக்கப்பட்ட அந்த பணத்திற்கு கணக்கே இல்லையா? அல்லேலூயா, கணக்கே இல்லையா? இவைகளெல்லாம் நம்முடைய காலங்களில் நடந்து கொண்டு இருக்கிறது. அது மட்டுமல்ல, அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்றால் நேர்த்தியான கற்கள் மிகவும் அவசியமாக இருக்கிறது. அமெரிக்க தேசத்திலிருந்து இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு, 3ஆம் தேவாலயத்தை கட்டுவதற்கு நேர்த்தியான கற்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த கற்கள் சூரிய ஒளி பட்டதும் காலை நேரத்தில் அது மங்கின நிறமாகவும் சாம்பல் நிறமாகவும், மதிய வேளையில் பளிர் என்று ஒளி வீசக்கூடியதாகவும், மாலை நேரத்தில் அது தங்கமயமாக இருக்கக்கூடியதாகவும் அந்த கற்கள் இருக்குமா. அந்த கற்களுக்கு பேர் கோல்டன் ஸ்டோன். அமெரிக்க நாட்டில் இருந்து அந்த கற்கள் இந்த தேவாலயத்தை கட்டுவதற்கென்று அனுப்பப்பட்டு இருக்கிறது. இன்னும் கடைசியாக முக்கியமான ஒன்று சொல்ல, இந்த உலகம் இப்பொழுது அந்த 3ஆம் தேவாலயத்தை கட்டணும்னா அங்கே ஏற்கனவே இஸ்லாமியர்களின் புனித ஸ்தலமாக விளங்கக்கூடிய அந்த மசூதி இருக்கிறது. அப்படி இருக்கும்பொழுது அந்த ஆலயத்தை எப்படி கட்டுவது என்று இந்த உலகம் பேசி கொண்டிருக்கிறது. நான் ஒன்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் மோரியா மலையின் மேலே உள்ள அந்த டூம் ஆஃப் த ராக், அது சரியாக பழைய தேவாலயம் இருந்த பரிசுத்த ஸ்தலத்திலே அது கட்டப்படாமல் புறவினத்தாரின், புறஜாதிகளுடைய பிரகாரங்களின் மேல் அது கட்டப்பட்டுள்ளது. ஆகவே புதிய தேவாலயம் கட்டுவதற்கு அந்த மசூதி இடிக்கப்படணுங்கிற ஒரு அவசியம் இல்லை. புதிய தேவாலயம் கட்டப்படுவதற்கு வேண்டிய அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் அந்த மசூதி இல்லை. பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு அது தள்ளி இருக்கிறது. ஆகவே என் பழைய தேவாலயம் எங்கே இருந்ததோ அந்த இடம் இப்பொழுது காலியாக தான் இருக்குது. அந்த காலியாக இருக்கிற இடத்தின் மேலே பரிசுத்த தேவாலயம் கட்டி எழுப்பப்படும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள், தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள். இந்த நிலத்தை குறித்து ஆராய்ச்சி பல வருஷங்களாக நடந்து இப்பொழுது தீர்மானமாக வெளியிடப்பட்டிருக்கிறது, நிறைவேறி இருக்கிறது. இதையெல்லாம் நீங்களும் நானும் கவனிக்கும் பொழுது எனக்கு அன்பான சகோதரர்களே, இந்த பரிசுத்த வேதாகமம் எவ்வளவு துல்லியமானது, சத்தியமானது என்று இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதில் சொல்லப்பட்டுள்ள வாக்குறுதிகள், இதில் சொல்லப்பட்டுள்ள வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சத்தியம், சத்தியம், சத்தியம். ஒவ்வொன்றும் சத்தியமானது. இந்த காரியங்கள் எல்லாம் இப்பொழுது நிறைவேறி கொண்டு இருக்கிறது என்றால் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்று சொல்லப்பட்ட அந்த காரியமும் நிறைவேறத்தான் போகிறது. எல்லா கண்களும் அதை பார்க்கத்தான் போகிறது. ஆகவே எனக்கு அன்பான சகோதரர்களே, இந்த காரியங்கள் எல்லாம் என்றைக்கோ நடக்க போகிறது, இன்னும் ஒரு 100 வருஷம் போகும், இன்னும் ஒரு 150 வருஷம் போகும் என்று நாம் இருந்து விடுவதற்கான காலம் இது இல்லை. ஆகவே சொல்கிறேன், இனி காலம் செல்லாது, இனி நாட்கள் இல்லை.
இது மனம் திரும்புவதற்கு இதுவே இறுதி காலம். இயேசுவினிடத்தில் நெருங்கி கிட்டி சேரவும். அல்லேலூயா. நம்முடைய இருதயம் அவரோடு ஒன்றிணைந்து இருக்கவும், அவரோடு சஞ்சரித்து வாழ்வதற்குமான ஏற்ற காலம் இது. ஆகவே என்னை பார்த்து கொண்டிருக்கிற வாலிப தம்பி, நீ தேவ ஆலயத்துக்கு போகாம, என் அன்பு தங்கச்சி, சகோதரியர்களே சகோதரர்களே, ஆண்டவருடைய ஆலயத்திற்கு போகாம, இறை வார்த்தைகளை கையில் ஏந்தாம, வழிபாடுகளில் கலந்து கொள்ளாமல், அக்கறை இல்லாமல், ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா கிரிக்கெட் பேட்டை எடுத்து தூக்கிக்கிட்டு, சனி ஞாயிறாச்சுனாக்கா பீச்சு, பார்க்கு, சினிமா தியேட்டரு என்று சுற்றி திரிவதற்கான காலம் இது இல்லை. இன்றைக்கு இப்படிப்பட்ட பிரசங்கியர்களாகிய எங்களை, மற்றவர்களை, உங்கள் சுவிசேஷத்தை குறித்து அறிவிக்கிறவர்களை நீங்கள் ஒருவேளை மதியினர்கள், முட்டாள்கள் என்று நீங்கள் நினைத்தா, முட்டாள் அவங்க இல்லை, நீங்கள் தான். சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் வரும்பொழுது, அப்பொழுது நீங்கள் மாரடித்து புலம்பக்கூடாது. ஐயோ, இதை சொன்னாங்களே, இந்த சகோதரன் சொன்னார், எங்கள் சர்ச்சில் சொன்னாங்களே, நான் கேட்காம போனேனே என்று அன்றைக்கு நீங்கள் அங்கலாய்த்து பயனில்லை. இன்றைக்கே மனம் திரும்புங்க, இன்றைக்கே ஒப்புக் கொடுங்க. சகோதரனே சகோதரியே, குடியே என் கதி என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, மனம் திரும்புங்க. என் சகோதரியரே, மனம் திரும்புங்க. சீரியல் பார்க்கறதுக்கான காலம் இது இல்லை. மனம் திரும்புங்க. இயேசு கிறிஸ்துவிடத்தில் வாங்க. அவர் உங்களை ஆளுகை செய்யும்படி உங்களை ஒப்புக் கொடுங்க. உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். அவர் வரும்பொழுது உங்களை சந்திப்பார். நீங்கள் அவரை மிகுந்த மகிழ்ச்சியோடு, புன்னகையோடு அவரை வரவேற்பீர்கள். பரலோக ராஜ்யத்திலே அவரோடு நீங்களும் நானும் இருப்போம். அல்லேலூயா. நாம் இப்போது ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் அவர்கள் இருதயத்தை நீங்கள் தொடணும் ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கை மாற்றம் காண வேண்டும் ஆண்டவரே. ஒருவரும் நரகத்துக்கு போகக்கூடாது ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்டவர்கள், இந்த காணொலியை கண்டவர்கள், தகப்பனே, நரகத்துக்கு போகக்கூடாது. உம்மோடு இணைந்து வாழணும் ஆண்டவரே. ஒரு மனம் திரும்புதல் வரணும். ஆகவே உங்கள் பரிசுத்த ஆவியை அனுப்புங்க. எந்தெந்த வாலிபன், சகோதரி, சகோதரன் மனம் திரும்பாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு பேசுங்க. அவருடைய இருதயம் தட்டப்படட்டும், அவர்கள் மனம் திரும்பட்டும். நன்றி இயேசுவே. இந்த காணொலியை காண்கிற ஒவ்வொருவரும் ஆஸ்வதிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த காணொலி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். மற்றவங்களுக்கு இதை பகிருங்க. ஆண்டோடைய பணியை செய்யுங்க. God bless you. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான என் அன்பின் சகோதரர்களே சகோதரியர்களே, இந்த ஆண்டின் இறுதியிலே ஒரு கிறிஸ்துவ சங்கமம் ஒன்று நடைபெற இருக்கிறது. ஒரு மாநாடு நடைபெற இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் இறுதியிலே டிசம்பர் மாதத்தில் அறுவடை பெருவிழா என்று இந்த சிலோம் காஸ்பல் மிஷன் மூலமாக நடைபெறும். நீங்கள் அந்த மாநாட்டில் கலந்து கொள்ள விரும்பணும்னாக்கா, அந்த அறுவடை பெருவிழாவில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். நீங்கள் அந்த மாநாட்டில் கலந்து கொள்ள விரும்புகிறீர்கள் என்றால், எனக்கு அன்பானவங்களே, வாட்ஸ்அப் நம்பரில் இந்த இப்பொழுது உங்களுக்கு தொலைக்காட்சியில் தெரிகிற அல்லது மொபைலில் நீங்கள் பார்க்குற அந்த வாட்ஸ்அப் எண்ணில் நீங்கள் எனக்கு உங்களுடைய வருகை பதிவு செய்யலாம். உங்களுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். பின்னாடி வரக்கூடிய நாட்களில் அந்த தேதி என்ன தேதி என்று உங்களுக்கு தெரிவிக்கப்படும்.